வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா this keyword in Java. This keyword என்னன்னா it invoke the current invoking class object. கரண்டா என்ன கிளாஸ் யூஸ் பண்றோமோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை அதை ரெஃபர் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், கிளாஸ் சாம்பிள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஒரு வேரியபிள், ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒன் ஆர் டூ வேரியபிள், int x y இந்த ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டார் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டார் இப்போ நம்ம this dot x equal to 10, this dot y equal to 7 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த திஸ் எதை ரெஃபர் பண்ணோன்னா கரண்ட்டாக என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒரு மெயின் கிளாஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஈக்குவல் டு நியூ சாம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே, இந்த சாம்பிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும். ஸோ உடனே திஸ் டாட் எக்ஸ்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ணுது. இந்த திஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ணுது. திஸ் ரெஃபர் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்ட்டாக நம்ம என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை அதை ரெஃபர் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன். வாய்ட் மெத்தட் ஒரு கிரியேட் பண்ணுவோம். m1 அப்படி ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி. அதே மாதிரி வாய்ட் m2ன்னு ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் டாட் m2 நான் கால் பண்ணுறேன். ஸோ m2 இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம m2 கால் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட்குள்ளேயே நம்ம m1 கால் பண்ணலாம். திஸ் டாட் m1. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எதை கால் பண்ணால் m2 மெத்தட் தான் கால் ஆகுது. m2 மெத்தட்குள்ளே அதே ஆப்ஜெக்ட் வச்சு m1 நம்ம கால் பண்ணி பார்க்குறோம். இதை நம்ம ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ திஸ் கீவேர்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சாம்பிள் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ண உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டார் கால் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டாரில் திஸ் டாட் எக்ஸ்னா அந்த கரண்ட்டாக என்ன ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணோம். அதே மாதிரி m2 நம்ம கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் வச்சு m2 ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். m2 ஃபங்க்ஷனுக்குள்ள திஸ் டாட் m1 அந்த ஆப்ஜெக்ட் வச்சு m1 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ m1 ஃபங்க்ஷனில் y அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ண வைக்கும். m2 ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ண வைக்கும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவுட்புட் வரும்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒய், ரெண்டாவது எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெஃபர் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்ட்டாக என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ. ஸோ இதில் ஆப்ஜெக்ட் சாம்பிள் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ணோம். ஸோ இதே ப்ரோக்ராமை நான் வந்து கன்ஸ்ட்ரக்டாரில் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். 1 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வேணால் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் 1 போட்டுருவோம். இல்லை ஆப்ஜெக்ட் 1 போட்டுருவோம். ஸோ பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஏல 1 இருக்கும், பியில் 2 இருக்கும். ஸோ எக்ஸில் வந்து 1 அசைன் ஆகும், பியில் வந்து 2 அசைன் ஆகும். ஸோ அதே மாதிரி m2 ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். m2லேருந்து m1 கால் பண்ணுவோம். ஸோ திஸ் டாட் m1. ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று தான். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் திஸ் கீவேர்டு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கும். ஸோ m1 வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. m2 வந்து y வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். x1 y2 அப்படின்னு வரும். ஸோ இன்னொரு ஆப்ஜெக்டான கிரியேட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இதே ஆப்ஜெக்ட் வேறு வேல்யூ வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து 3 4 அப்படின்னு நம்ம கொடுப்போம். 3 4 இன்னொரு ஆப்ஜெக்ட் 2. ஸோ ஆப்ஜெக்ட் 2வை வச்சு நம்ம அதே M2 ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் 2. ஸோ இன்னத்துக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்கும் போதே ஸோ x = 3 y = 4. ஸோ ரெண்டாவது வந்து ரெண்டாவது நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் 2.m2. ஸோ அதுக்குள்ளே திஸ் M1 வந்து எதை ரெஃபர் பண்ணிங்கன்னா அது ஆப்ஜெக்ட் 2வை ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது y = 4 அப்படின்னு சொல்லி வேல்யூ சேஞ்ச் ஆகுது y = 4. ஸோ கரண்ட்டாக என்ன ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை திஸ் கீவேர்டு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கும். நன்றி, வணக்கம்.